காவல் அதிகாரி வந்து சிவப்பா இருப்பாரு. அவர் ராகவன்னு பேர் வைப்பாங்க. அவர் தமிழ் பேர் வச்சுக்கிற தமிழர்களை போட்டு சுட்டு கொள்வாரு. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குறைச்சான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தி பாருங்க, மண்டே உடைச்சிருவாங்க. எப்படி இந்த படம் வந்துச்சு, எப்படி வெளியிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது பெரிய கான்டாக்ட் இருக்கா, ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இந்தியாவில் எங்கேயும் பேச முடியாது. முழக்கம் யாரும் போடலன்னு தெரியும், எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் கூட அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயின்னு மாணவர்களை உள்ள வச்சு அவமானமா இருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளவு பெரிய இயக்குநர்கள் பக்கத்தில் உட்கார்ந்ததே இல்லை. இந்த படத்தை நான் நேற்று பார்த்தேன். நேற்றும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நேற்றும் மக்கள் ரொம்ப தீவிரமாக தான் பார்த்தாங்க. நேற்றும் மக்கள் ரொம்ப ஸ்தம்பிச்சு தான் போயிருந்தாங்க. விஷயம் என்னன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு போய் யதார்த்தம் அவங்களோட முகத்தில் அரைஞ்சதை நான் பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தில் நான் புரிஞ்ச விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அதெல்லாம் நிறைய பேருக்கு இன்னும் விஸ்தாரமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஆள் பேசுகிறார்கள் இருக்காங்க. முதல்ல நம்ம வந்து ரொம்ப இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட், ஒரு இந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட், மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக எந்த விதமான ஒரு மிக உணர்ச்சியும் இல்லாமல் நேரடியாக ராவாக க்ரூவலாக முகத்தில் அறிந்தது மாதிரி சொன்னது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அது இந்த படத்தில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காவல்துறை என்பது நமது ஒப்புதலோடு தான் நடக்கிறது. நம்ம மேலே வந்து யாரும் வந்து வன்மையாக திணிக்கிறது இல்லை. நமது ஒப்புதலோடு நம்மை காப்பதற்காக பயிற்சி, நம்மை காப்பதற்காக முதலீடு, நம்மை காப்பதற்காக பரிசு, ஊக்குவிப்பு, ஒப்புதல் எல்லாம் சேர்ந்து தான் நடக்கிறது. அந்த ஒப்புதலை உருவாக்குவதற்கு இங்கே ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு நம்மிடையே ஒரு ஒப்புதலை உருவாக்கி போலீஸ்காரர் எப்படி வேண்டாலும் அடிக்கலாம், அவர் பக்கம் எப்பொழுதும் நியாயம் இருக்கிறது, அவர் துப்பாக்கி சூடு நடத்தலாம், அவர் என்கவுண்டர் செய்யலாம், அல்லது காவல் நிலையத்தில் அடித்து நொறுக்கலாம் போன்ற விஷயங்களை ஒப்புதல் நம்மிடம் வாங்கியிருக்கிறது. இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படம் பார்க்குறப்போ அந்த ஒப்புதல் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒப்புதலாக இருக்குன்ற நம்ம வந்து புரிய முடியுது. காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை போன்ற மிக சாதாரண மனிதர்கள் தான். அவர்களுக்கு நம்மை போன்று பொறாமை, கோபம், ஆற்றாமை, இயலாமை, ஏப்பம், வாந்தி, பேதி, குசு எல்லாம் வரும். ஆனால் அவர்களை ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக, அவர்களை நம்மிடமிருந்து ஒரு பெரிய ஒரு பலமானவர்களாக, எப்பொழுதும் நிதானமாக யோசிக்கக்கூடியவர்களாக, ஒரு 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 சூப்பர் ஹியூமன் பீயிங்காக ஆக்குறது மூலமாக தான் நம்ம வந்து அந்த இடத்துல வல்னரபிள் ஆகிறோம். ஒருத்தர் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆடிட்டர் அல்லது ஒரு பெரிய ஆள் யார் வேணால் வந்து ஒரு காவல்துறை அடிக்க முடியுது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க எங்கே வர்றாங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த ஆபத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. நண்பர் சொன்னதை போல் இது யாருக்கும் எப்போது நடக்கும்ன்ற யதார்த்தம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இதுக்கு முன்னாடி காவல் நிலையங்களில் அடி வாங்கினாங்க, உதவாங்கினாங்க, யாரும் அவர்களும் பார்த்தீங்கன்னா எல்லா லெவலில் இருக்கவங்களையும் வந்து அவங்க அடிச்சிருக்காங்க, உதச்சிருக்காங்க. கேட்க ஆள் இல்லை. அமைப்பு வந்து அவர்களை எப்பொழுதுமே பாதுகாத்திருக்கிறது. தேவைப்பட்டால் அவர்களை பலி கொடுக்கும், ஆனால் எப்பொழுதுமே இந்த சிஸ்டம் பாதுகாக்கப்படும். இந்த வன்முறையை நாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லுது. கீஸ்லோவ்ஸ்கியோட ஷார்ட் ஃபிலிம் அபவுட் கில்லிங்னு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் இருக்குது. அந்த படம் இதே மாதிரி ஒரு மரண தண்டனை பற்றின படம். ஒரு எதேச்சியாக ஒரு இளைஞன் வந்து ஒரு காரணத்துக்காக ஒரு பதட்டத்தில் ஒரு தேவைக்காக ஒருத்தர் கொலை செய்கிறாரு. அந்த கொலையை அந்த படம் கீஸ்லோவ்ஸ்கி ரொம்ப டீட்டெயிலாக அவரை காமிப்பார். அதுக்கு பிறகு அவர் உடனே கைது செய்யப்பட ஒரு பெரிய ஒரு திறமையான கொலையாளிலாம் இல்லை, ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். அவர் வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க. மறுபடியும் போலீஸ் விசாரணை நினச்சி கோர்ட்டில் போய் வழக்கு நடத்தி அவர் கொலை செய்யப்படுறத அவருக்கு உள்ளாகிற மன உளைச்சல் எக்ஸ்டென்சிவாக டீட்டெயிலாக காமிக்கப்படும். அதில் கூட அந்த வகையான இந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கோர்ட்டுன்ற விஷயத்தை நம்ம இந்த படத்தில் நீங்கள் ஞாபகம் பாருங்கள். அது ஒரு சின்ன சந்து, கச்சம் நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்கே கண்டிப்பாக நீதியே கிடைக்காது. அந்த இடத்த பார்த்தா அதில் இருக்கிற செங்கல், ஜன்னல், பெஞ்சு எதுலேயுமே நீதி கிடைக்காது. அதுக்குள்ளே போயிட்டு வர்றது பெரிய அபூர்வமான விஷயம். அவங்க போய் அங்கே நிற்கிறதும், அவங்க சத்தம் போடுறதுனால அங்கே தப்பிச்சாங்க. அந்த ஜட்ஜு பிஹேவ் பண்ணுறது பார்த்தீங்களா, நீங்கள் இங்கே வா அப்படின்னு ஒரு ஸ்கூல் பையனை மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க வச்சு அந்த பக்கம் திரும்பி இல்லைன்னு சொல்லி சொல்கிறது. இது மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வந்து இந்த காவல் நிலையங்கள், கோர்ட்டு, ஆஸ்பத்திரி, அரசு அலுவலகங்கள் பற்றின நமக்கு நிறையா நமக்கு எல்லாருக்குமே வேதனை இருக்குது. நமக்கு எல்லாத்துக்குமே அந்த வேதனை இருக்குது. அந்த வேதனையை வந்து சினிமாவில் வராதான்னு நம்ம வந்து ரொம்ப பேசுகிறோம்.
நண்பர்கள் சொன்னது போல் அதை வந்து அது மிகை உணர்ச்சியாக மிகைப்படுத்தி அதை வந்து யதார்த்தத்துக்கு விலகி இருந்து தான் இங்கே இருக்கிற இயக்குநர்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த சூழலில் இது வந்து முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கலாம். இங்கே ஒரு இயக்குனர் அல்லது இங்கே நிறைய இயக்குநர்கள் எடுக்கிற படங்களில் காவல் அதிகாரி வந்து சிவப்பாக இருப்பார். அவர் ராகவன்னு பேர் வைப்பாங்க. அவர் தமிழ் பேர் வச்சுக்கிற தமிழர்களை போட்டு சுட்டு கொள்வார். அப்புறம் இன்னொரு போலீஸ்காரர் நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருப்பார். அவர் கருப்பாக இருக்கிறவங்களாம் அப்போ சுட்டு கொள்வார். வெற்றிமாறன் எந்த கணக்கில் வரான்னு அவர் கருப்பாக இருக்கிற எல்லாரையும் அவர் சுடுவார். அப்போ இங்கே கருப்பாக இருக்க எத்தனை பேர் நம்ம இருக்கோம், நமக்கு எல்லாத்துக்கும் துப்பாக்கி சூடு இருக்குது. அப்போது நல்லது கெட்டதுன்னு தமிழ் சினிமாக்களில் போலீஸ்காரர்களை வைத்து அவர் எடுக்கிற படங்கள் அதை நீங்கள் பார்க்க முடியுது. அதான் வடிவேல் காமெடியாக சிவப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்னு சொல்லி கேலி பண்ணி சொல்லுவார். அப்போ சிவப்பாக இருக்கிறது ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு விஷயமாகவும் கருப்பாக இருக்கிறவர்கள் வந்து சமூகத்துக்கு வெளியில் இருக்கிற எதிரிகளாகவும் காமிக்கப்படுற இந்த சூழலில் இதை நம்ம வந்து இந்த படத்தை நம்ம வந்து பார்க்க ஒரு இன்சைட் வியூவாகவும் இது ரொம்ப இதை வந்து ஒரு ஏறக்குறைய ஃபில்ம் நோயர் இன்சைடு வியூவாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் அவங்க என்ன நடக்குது, எப்படிலாம் பேசுகிறாங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடியுது. இன்னொரு என்ன மலைக்க வச்ச விஷயம் வந்து காவல்துறையிடம் இருக்கிற அந்த ஒரு ஒத்துழைப்பு, ஒரு குற்றத்தை மறைப்பதற்கு அல்லது குற்றத்தை செய்வதற்கு அவர்களிடம் இருக்கிற லாபகமான ஒத்துழைப்பு, அவர்களிடம் இருக்கிற நாலேஜ், அவர்களுக்கு டெக்னாலஜி, அவர்களுடைய எக்யூப்மெண்ட்டு, இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்து மிரட்டுது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கே வந்து ஒன்றுமே செய்யக்கூடிய முடியாத ஆளாக நம்ம இருக்கோம்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த படத்தோட இந்த கிரைம் வேர்ல்டு, ஃபாக்ஸ் கிரைம் மாதிரியான படங்கள் அல்லது ஹாலிவுட்டில் வர படங்கள்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர் சமூகத்துக்கு பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியவராகவும் அவரை ஒடுக்குவதற்கு ஹெலிகாப்டர்ல தான் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஹெலிகாப்டர்லேருந்து வந்து பல்வேறு டெக்னாலஜி வச்சு ஏகப்பட்ட கேமராக்கெல்லாம் வச்சு நம்மளை பதிவு செய்கிறாங்க. எங்கே போனாலும் கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமராலாம் எதுக்கு நினைக்கிறீங்க? நம்மளை கண்காணிக்கிறது, நம்மளை ஒடுக்குறதுக்காக தான். இப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. அப்போ அதாவது ஏதோ தனி நபர் மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியவராகவும் சிஸ்டம் வந்து கடுமையான வல்னரபிளாக இருக்கிறதாகவும் மக்கள்லாம் கடுமையான வல்னரபிளாக இருக்கிறதாகவும் அவங்களுக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மையில் அப்படி இல்லை. இந்த படத்தில் காமிக்குது. அமைப்பில் அதாவது காவல்துறை நினைத்தால், காவல்துறையை சுற்றியுள்ளவர்கள் நினைத்தால் ஒரு தனி நபரை அல்லது ஒரு சுடு குழுவை என்ன வேணா செய்யலாம். யாருமே எதுவும் செய்ய முடியாது. நீங்க இந்த கதையை வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நடந்த விஷயத்தை போய் பாருங்க. மல்லிகைன்னு ஒரு பில்டிங் இருந்தது அந்த பகுதியில். அங்கே போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன நடந்தது. யாரும் காப்பாற்ற முடியல. அடின்னா அடி 36 மணி நேரம் 48 மணி நேரம் உதச்சு தள்ளிட்டான். ஒண்ணுமே யாருமே செய்ய முடியல. நாம் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான கூச்சமும் இல்லாமல், எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் போலீஸ்காரர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது போலீஸுக்கு எதிரான விஷயம் கிடையாது. ஆனா இதை நீங்க நம்ம கண்காணிக்கணும். போலீஸ்காரர்கள் என்பவர்கள் நீங்க முதல்ல நான் கூட அந்த ஒரு இன்னைக்கு கூட அதை நீ பேசுறதுக்காக ஃபேஸ்புக்கில் எழுதினப்போ சொன்னேன். போலீஸ்காரர் உங்கள் நண்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பாருங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குறைச்சான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தி பாருங்க. மண்டே உடைச்சிருவாங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குறைச்சிட்டான், விவசாயிக்கு சரியான விலை இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்க நீர் இல்லைன்னு பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி பாருங்க, மண்டே உடைச்சிருவான். அப்போ யாருக்கு இந்த போலீஸு? யாரை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க? இதெல்லாம் யார் கட்டி கேட்கறது? யார் பேசுறது? அப்ப இந்த பின்னணியிலிருந்து அந்த படத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்ட். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா வந்து எப்படி இந்த படம் வந்துச்சு, எப்படி வெளியிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பெரிய கான்டாக்ட் இருக்கா, ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை என்ன பண்ணீங்க? எனக்கு உபரி நாங்களாம் டாக்குமெண்ட்ரி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணவே முடியல. படம் ஓட்டிட்டு இருக்கவே உள்ள வந்து அடிச்சு ப்ரொஜெக்ட்லாம் தூக்கிட்டு போறாங்க. எப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க எங்களுக்கு. நாங்களும் படம் எடுக்கிறோம். நான் இந்த முசாஃபர் பாக்கியோட டாக்குமெண்ட்ரி படம், முசாஃபர் நடந்த கலவரத்தை பற்றின டாக்குமெண்ட்ரி படம் போட்டோம். அது கூட நாங்கள் போட்டது வந்து ஸ்பேசஸில் தான் போட்டோம். பெசன் நகர் பீச்சில் வந்திருந்த ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள். நாங்களே நடத்த முடியல. போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தன் புகார சொன்னால் நீங்களாம் போங்கன்னு சொல்லி எங்களை விரட்டிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து கடைசியில் ஜெர்மன் கல்ச்சரல் சென்டரில் போய் படம் போட்டோம். எப்படி இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இந்தியாவில் எங்கேயும் பேச முடியாது. இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனை இந்தியாவில் எங்கேயும் பேச முடியாது. அப்படி ஆனால் ஜெர்மன் கல்ச்சர் அவர் அந்த இயக்குனர் வந்திருந்தாரு. நாங்கள் கஷ்டம் வச்சான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கே படம் போடுறது, அங்கே வரலாமா, எங்கே போடலாம் பேசி அதை கேட்டு என்னதான் பிரச்சனைன்னு சொன்னார். இந்த மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க எங்கே படம் போடுறதுன்னு தெரியல, எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, எங்கள் ஹாலுக்கு வாங்க, நாங்கள் தரோன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் போட்டோம்.
அவமானமாக இருக்கிறது. இதோட நீங்கள் ஒப்பிடணும், டெல்லி போலீஸ் அதிகாரி பஸ்ஸையோடு ஒப்பிடணும். அதாவது இந்த வீடியோ தப்பான வீடியோன்னு தெரியும், முழக்கம் யாரும் போடலைன்னு தெரியும், எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் கூட அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜேஎன்யூ மாணவர்களை உள்ள வச்சு வழக்கு அவங்களுக்கு நான் வந்து பெயில் கொடுக்க விடமாட்டோம்னு சொல்லி கன்சிஸ்டண்டாக வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த அதிகாரியோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்படிப்பட்ட சூழல் தான் இந்த சூழலில் தான் இந்த படம் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை அந்த ஜேஎன்யூ மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இந்த போலீஸுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றாக சேர்ந்து போராடி தான் அந்த மாணவர்களை காப்பாற்ற முடிந்திருக்கிறது. 2 minutes போயிடுச்சா? கிராஸ் பண்ணிட்டேன்னா பக்கத்தில் இன்னொன்று பேசிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி நிழல் வந்தாவே பயமாயிருது. இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து, இந்த படத்தில் ஒருத்தர் குற்றம் செய்யவில்லை, அப்பாவி 4 பேர் அவர்களை பிடித்து கொண்டு போய் அடித்து உதைத்து இந்த விஷயங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே அது பண்ணுறது ஏறக்குறைய அதை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டியாக நம்ம பார்க்கலாம். அப்படி தானே காவல்துறை செய்தது ஏறக்குறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி. லீகலாக செஞ்சா லீகலாக ஒரு குற்றம் நடக்குது, ஒருத்தர் குற்றம் செய்கிறாரு, அவர் எப்படி பார்க்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒருத்தர் அதையும் நம்ம தோழர்கள் தமிழ் சினிமா இயக்குநர்களை யோசிக்க வேண்டும். நீங்கள் சொன்ன உதவி இயக்குநரை பற்றி நான் பேசுகிறப்ப குற்றம் செய்கிறவர்கள், அதாவது ஒரு அற்புதம், ஒரு நல்ல சமூகம் என்பது அந்த சமூகத்தின் நீதிகளை புறக்கணிக்கிற மீறுகிறவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை வைத்துதான் நாம் பார்க்க முடியும். நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான மேடையில் வச்சு கொண்டாடுறது பற்றி நல்ல சமூகம் கிடையாது. நீங்கள் சொல்றதெல்லாம் ஆமா சாயம் போட்டு நல்லா படிச்சு ஐஐடியில் படிச்சு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி வெளிநாட்டில் போகிறது நல்ல விஷயம் கிடையாது. படிக்காம ஊர் சுத்திட்டு இருக்காம பாரு, அவனை நீ எப்படி பார்க்குற? கொலை செஞ்சிருக்காம பாரு, அவனை நீ எப்படி பார்க்குற? சமூகத்து ஒழுங்குகளுக்குள்ள இல்லாமல் வெளியே வராம அவனை நீ எப்படி பார்க்குற? அதுதான் ஒரு நல்ல சமூகத்தின் அடையாளம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம இந்த விஷயங்களை அப்போ இந்த படம் ஒரு குற்றம் செய்யாத அப்பாவிகளை பிடித்து அடித்து உதைத்து அவர்கள் செய்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த குற்றம் செய்தவர்களை என்ன செய்யலாம்? அடிக்கலாமா? தொங்க விட்டு அடிக்கலாமா? அதுக்கு எப்படி பார்க்கறது? அதை எப்படி மீடியா எப்படி பேச போகுது? எப்படி பார்க்க போகிறோம்? நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம்? அவனுக்கு வேணும்னு சொல்ல போகிறோமா? அவனை உதைக்கலான்னு சொல்ல போகிறோமா? அவன் அது எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் சரி எப்படி பார்க்க போகிறோம் நம்ம? ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நமக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம எந்த மாதிரி பார்க்க போகிறோம்னு ஒரு கேள்வி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்க்க விரும்புகிறது, தெலுங்குல, அதாவது குண்டூரில் நடக்கிற பிரச்சனை சென்னையில் நடக்கிற பிரச்சனை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. குண்டூர் நடக்கிறது ஏற்கனவே முட்டாள்தனமான காட்டுமானத்தனமான ஒரு செயல். அவர்கள் பெரிய பார்த்தீங்கன்னா அந்த ஆளு கூட பெரிய இன்டெலெக்சுவலாக இருக்க மாட்டார். அவர் முரட்டுத்தனமாக செஞ்சு அடிச்சு பாட்டு அங்கே போய் எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்பட்டு நிற்பார் அந்த இன்ஸ்பெக்டர். பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டு போலீஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அப்படியே சாஃப்டா பேசி படுத்துக்கிட்டே ஏசி ரூம்ல அந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அது ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியிருக்கு. 2 விசாரணை நடக்குது. விசாரணைகள்னு கூட ஒரு படத்துக்கு விவரிச்சுக்கலாம். விசாரணை 2 விசாரணை இல்லை. இந்த 2வது விசாரணை ரொம்ப 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 சோக்கால் டீசெண்டா இன்டெலிஜென்ட்டா ஒரு எக்கனாமிக்கல் கிரைம் நடக்குது. அந்த கிரைமை வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவரை மாற்றுறதுக்காக பண்ற ஒரு சதி. இதில் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இந்த 2 விஷயமும் நம்ம ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குன்றது ஒன்று. 2வது எனக்கு ரொம்ப சந்தோஷமான பாட்டு தோழர் ஒரு முறை அன்பு சொன்னது போல, ஒரு போலீஸ்காரர் தெரியாமல் செஞ்சுட்டாருன்னு மாதிரி இல்லை, மொத்தமாகவே இங்கே பிரச்சனை தான் அப்படின்றது அது படம் ரொம்ப ஃபோர்த் ரேட்டாக சொல்லிடுச்சுன்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படத்தோட நம்ம பார்த்துட்டு பேசிட்டு போகாமல் நல்ல படம் எடுக்கிறதும் இல்லாமல் நம்ம இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும், யோசிக்கணும். இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்ப நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நான் பார்த்த அப்சர்வேஷனில், தெலுங்கு முடிச்சலாமா? 60 seconds டிவி மாதிரி தான் பேசணும். கடைசி பாயிண்ட் சொல்லிடுறேன். தெலுங்கு தமிழ்னு நம்ம ஒரு பிரச்சனையாக இருக்கிறப்போ எனக்கு நான் கவனிச்சுட்டே இருந்தேன், எப்படி போகுது படம் அப்படின்னு. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குண்டூருக்கு பிழைக்க போன இடத்தில் அவர்களை தெலுங்கு போலீஸாரர்கள் தெலுங்கு வெறியர்கள் அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மாதிரி வந்துருமோன்னு பயந்தேன். இல்லை, ஐ சல்யூட். அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லாமல்
அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்றத நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்றத நம்ம வந்து அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, அதே போல் அங்கே ஒரு தமிழ் முதலாளி இருக்கார், அவரும் தமிழராக இருந்தால் கூட அவர் முதலாளியாகவே இருக்கார். முதலாளியாகவே இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, நம்பி பார்ப்பா என் குடும்பம் நான் ரொம்ப நாளாக இருக்கேன், என் குடும்பம் பிள்ளை வீட்டில் இருக்குது, தயவுசெய்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரெஷர் கொடுத்து தனக்கு காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுறாருன்றதையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து ஒரு பெரோக்கியலாக, ரீஜனலாக, ஒரு மொழி வாரியாக நீங்கள் ஒருத்தர் முன்னாடி எதிர் நிலையில் வைக்காமல் இருந்ததுக்கு நன்றி. அது இல்லைன்னா அதுவும் ரொம்ப சினிமாவில் ரொம்ப சென்சேஷனலைஸாக செய்ய முடியும். மற்ற மொழிக்காரர்களை எதிரிகளாக காமிச்சு மற்ற மொழிக்காரர்களை நம்ம ஊர் சாதாரண நடக்கிறதான எல்லா லாங்குவேஜும் நடக்குது இந்த விஷயங்கள். தமிழர்களை மலையாளத்திலும், இந்த மலையாளிகளை தமிழ் மொழியிலும், தெலுங்கு பேசுகிறவர்கள் இங்கேயும் அங்கேயும் வில்லன்களாக காமெடியன்களாக காமிப்பது ஒரு விஷயம் இருக்குது. அந்த சூழலில் இந்த மாதிரியான விஷயம் இருக்குன்றதையும் அந்த நேர்மையை நம்ம வந்து பாராட்டுறோம். இதுக்கு மேலே நிறைய பேசுறதுக்கு பாயிண்ட் இருக்குது. ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாம் டி. ராஜேந்தர். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, பாடல்கள், இசை அதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை, அவ்வளோ நேரம் எல்லாம் டி. ராஜேந்தர். சத்தியத்தை தான் மீற வேண்டியதானே. அது எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. எங்கள் சாமி எதை செஞ்சாலும் பரிகாரம் ஏற்றுக்கிறோம். அந்த சனியம் பிடிச்சவன் காசை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் அவனுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை. ஏதாவது குத்தங்குறை இருந்தால் மன்னிச்சுக்க, இருந்தா அதில் உனக்கு ஒரு 50 ரூபா உண்டியலில் போட்டேன்னு ஓட்டை நமக்கு போட்டு போயிடுவான்.